அடுத்த 3 மாதங்களில் சோமாலியாவில் உள்ள 30 லட்சம் மக்களின் நிலை இப்படித்தான் இருக்கக்கூடும். கடும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் அவதியுறும் சயீத் வறட்சி பாதிக்கப்பட்ட பழங்குடியின பகுதியிலிருந்து வடகிழக்கே கேரோவில் உள்ள சுகாதார மையத்திற்கு செல்ல வேண்டும். இவரைப் போல தொலைதூர பகுதிகளில் ஏராளமானோர் சிக்கியுள்ளனர். பயணிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் பலவீனமாக உள்ளனர். இப்பிரச்சனையால் சோமாலியா பெரும் நெருக்கடியில் உள்ளது. 2 ஆண்டுகளாக மழை இல்லாததால் நிலம் வறண்டு போயுள்ளது. ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளிலிருந்து வெளியேறி இதுபோன்ற தற்காலிக முகாம்களில் உதவி கிடைக்கும் எனும் நம்பிக்கையில் தங்கியுள்ளனர். இங்கு பெரும் பஞ்சம் நிலவுகிறது. குறிப்பாக பண்ட்லாண்ட் பகுதியில். இறைவனால் மட்டுமே எம்மை காப்பாற்ற முடியும். மக்கள் அனைத்தையும் இழந்துவிட்டனர். வீடுகள், ஒட்டகங்கள், ஆடு மாடுகள், கழுதை வண்டிகள் எதுவுமே இல்லை. பெரும்பாலானோர் திக்கற்ற நிலையில் இருக்கிறார்கள். சிலர் எப்படியோ இருப்பதை வைத்துக் கொண்டு காலத்தை ஓட்டுகின்றனர். இந்த வறட்சி மக்களின் மனநிலையை பெரிதும் பாதித்துள்ளது. தனது குடும்பம் மற்றும் கால்நடைகளை பஞ்சத்தின் காரணமாக இழந்துள்ள இந்த பெண்மணி பெரும் உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். முகாம்களிலும் சிறிதளவே நிவாரணம் கிடைக்கிறது. தண்ணீருக்கு பெரும் தட்டுப்பாடு. இந்த வறண்ட பூமி ஏதோ கொலைக்களம் போல காட்சியளிக்கிறது. எங்கு பார்த்தாலும் எலும்பு கூடுகளும் இறந்து போன விலங்குகளின் பகுதிகளும். இங்கிருக்கின்ற நிலைமை மிக மிக மோசம். ஒவ்வொரு வீட்டிலும் 20-30 ஆடுகள் இருக்கும். அதுதான் அவர்களின் முக்கியமான வாழ்வாதாரம். அனைத்து இடங்களிலும் ஒட்டகங்கள் இறந்து கிடப்பதை காண்கின்றோம். விலங்குகளின் இறப்பு வீதம் மிகவும் அதிகமாகி இருக்கின்றது. எனவே நாம் வறட்சி என்று கூறாமல் மிக கொடூரமான வறட்சி என்று சமாளிக்க வேண்டிய சூழலில் இருக்கின்றோம். சோமாலியா மிகவும் நெருக்கடியான நிலையில் உள்ளது என்றும் இன்னும் சில மாதங்களில் அங்கு பஞ்சம் தலைவிரித்து ஆடும் என்றும் ஐநா கூறுகிறது. உடனடி உதவிகள் கிடைத்தால் மட்டுமே பேரழிவு ஒன்றை அங்கு தடுக்க முடியும்.